அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு பயனுள்ள பயணங்கள், த யூஸ்ஃபுல் ஜேர்னிஸ், இதை பற்றிய ஒரு தியானத்தை அல்லது ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை 3 தலைப்புகளிலே நான் செய்கிறேன். முதல் தலைப்பு வரலாறு படைக்க பயணம். 2வது தலைப்பு வாழ வைக்க பயணம். 3வது தலைப்பு வாழ்த்தி மகிழ பயணம். முதல் தலைப்பாக வரலாறு படைக்க பயணம். மோசே கடவுளாகிய ஆண்டவருடைய விருப்பத்தின்படி எகிப்திற்கு பயணப்பட்டு போகின்றார். யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், மோசே தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த கோலையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போகிறார். நாம் தொடர்ந்து யாத்திராகம் புத்தகத்தை வாசிப்போம் என்றால், மோசே எகிப்தை பார்ப்பதற்காக, எகிப்து நாட்டினுடைய அழகை ரசிப்பதற்காக செல்லவில்லை, ஒரு நோக்கத்தோடு போகிறார். காலாகாலமாக ஏறத்தாழ 430 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக இருக்கின்ற இஸ்ரேல் மக்களை மீட்டு எகிப்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக மோசே எகிப்தை நோக்கி போகிறார். எனவே மோசே எகிப்துக்கு சென்ற பயணம் நான் சொன்ன தலைப்பின்படி வரலாறு படைக்க சென்ற பயணம். ஒரு சாதாரண பயணம் அல்ல, வரலாறு படைக்க பயணம் சென்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் சிறு குழந்தை முதல் நம்முடைய மரணம் நமக்கு வரும் மட்டும் நாம் பயணம் செய்கின்றோம். எத்தனையோ வகையிலே பயணம் செய்கின்றோம். நடந்து செல்கின்றோம், சைக்கிளில் செல்கின்றோம், காரில் செல்கின்றோம், ட்ரெயினில் செல்கின்றோம், விமானத்தில் செல்கின்றோம், எத்தனையோ வகைகளில் செல்கின்றோம். ஆனால் நம்முடைய பயணம் பயனுள்ள ஒரு பயணமாக இருக்கிறதா? மோசே பயணப்பட்டு போனார். எதற்காக? ஒரு வரலாற்றை உருவாக்க, படைக்க அவர் பயணப்பட்டு போனார். நாமும் கூட எத்தனையோ பயணங்களை செய்திருக்கிறோமே. நம்முடைய பயணம் பயனுள்ள ஒரு பயணமாக, மோசேயை போன்ற ஒரு நோக்கத்தோடு பயணப்பட்ட ஒரு பயணமாக இருந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. அப்படி சிந்தித்து பார்த்து இனியாவது மீதியான நாட்களிலே, மீதியான இந்த வாழ்விலே நாம் செய்யப்போகிற அந்த பயணத்தை ஒரு பயனுள்ள பயணமாக, மற்றவருக்கு, அடுத்தவருக்கு பிரயோஜனமான ஒரு பயணமாக அமைய நாம் பயணம் செய்வது நல்லது. 2வதாக நான் சொன்னேன், வாழ வைக்க பயணம். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு முன்னதாக உள்ள வசனங்களிலே, யோப்பா பட்டணத்திலே வாழ்ந்த தொர்க்கால் அல்லது தபீத்தாள் என்ற அந்த சகோதரி, அவர் ஆண்டவருடைய சீஷி, அவர் மரித்து போனார். மரித்த அவரை, அவருடைய உடலை குளிப்பாட்டி அந்த அறையிலே கிடத்தி வைத்திருக்கிறார்கள். இதை நாம் வாசிக்கிறோம். மரித்த அவரை அடக்கம் செய்வதற்கு பதிலாக பக்கத்திலே லித்தா என்ற ஊரிலே இருந்த பேதுருவின் இடத்துல, ஆண்டவருடைய சீஷனாகிய பேதுருவினுடைய இடத்துல 2 பேரை அனுப்பி பேதுருவை உடனே வரும்படியாக அழைக்கிறார்கள். காரணம், தபீத்தால் மறுபடியுமாக வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்தில். எனவே 2 பேர் போய் பேதுருவை உடனடியாக அழைத்து வருகிறார்கள். அப்படி பேதுரு வந்தவுடனே நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், பேதுரு மரித்து போன அந்த தபீத்தாலை அல்லது துர்காலை உயிரோடு எழுப்புகிறார்.
உயிரோடு எழுப்பி அங்கே இருந்த மக்களுக்கும் அந்த சகோதரி மரித்ததினாலே கவலையோடு கண்ணீர் விட்ட அந்த விதவை பெண்களுக்கும் தபித்தாலே உயிருள்ள ஒரு மகளாக பேதுரு கொடுக்கிறார். இங்கே பேதுரு ஒரு பயணம் செய்தார். லித்தா என்ற ஊரிலிருந்து யோப்பா பட்டணத்திற்கு பேதுரு பயணம் செய்தார். அது ஒரு சாதாரண பயணம் அல்ல. யோப்பா பட்டணம் எப்படி இருக்கிறது, அங்கே என்னென்ன அழகு காரியங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக பேதுரு பயணப்பட்டு போகவில்லை. பேதுருவினுடைய பயணத்திலே ஒரு நோக்கம் இருந்தது. ஒரு சகோதரியை, மரித்து போன ஒரு சகோதரியை உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பயணம். நாம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நாம் படிப்போம் என்றால், பேதுரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்த போது அங்கே இருந்த மக்கள் பெரும்பாலோர் ஆண்டவர் பேரிலே விசுவாசம் வைத்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அப்படி என்றால் பேதுரு செய்த பயணம் ஒரு பயனுள்ள ஒரு பயணம். மரித்த ஒருவருக்கு வாழ்வு கொடுக்க, வாழ வைப்பதற்காக சென்ற பயணம். நான் மூன்றாவதாக சொன்னேன், வாழ்த்தி மகிழ சென்ற பயணம். நாம் லூக்கா 1 அதிகாரம் 39 வசனத்தை பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லி அறிந்தபோது அந்த மலைப்பகுதியான அந்த இடத்திற்கு சென்று, அந்த ஊருக்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிறார். நாம் அந்த அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவருடைய தாயார் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது எலிசபெத்தினுடைய வயிற்றிலே இருந்த பிள்ளை துள்ளி குதித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டம். எலிசபெத்தும் மகிழ்ந்தார். எலிசபெத்தினுடைய மகிழ்ச்சி அவருடைய வயிற்றுக்குள்ளாக இருந்த அந்த குழந்தைக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும்படியாக அந்த குழந்தை துள்ளி குதித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே எலிசபெத் குழந்தை மட்டுமல்ல, அதை பார்த்து கேட்ட ஆண்டவருடைய தாயாகிய மரியாளும் மகிழ்ந்தார். எனவே மரியாள் மலைப்பகுதியான ஒரு பகுதிக்கு, எலிசபெத் வாழ்ந்த அந்த பகுதிக்கு பயணப்பட்டு சென்றார். அந்த பயணம் ஏதோ மலைப்பகுதியிலே இயற்கை காட்சிகள், அழகான காட்சிகள் இருக்கும், அதை பார்க்கலாம் என்று சொல்லி அப்படியாக ஆண்டவருடைய தாயார் செல்லவில்லை. எலிசபெத்தை வாழ்த்துவதற்காக, வாழ்த்தி அவரை மகிழ்விப்பதற்காக, அவரை மகிழ்வித்து தானும் மகிழ விரும்பி அந்த பயணத்தை அவர் செய்தார். எனவே ஆண்டவருடைய தாயார் செய்த பயணம் ஒரு பயனுள்ள ஒரு பயணம். கருவுற்றிருக்கிற அந்த சகோதரியை வாழ்த்துவதற்காக, அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி, அந்த சுக பிரசவத்திற்கு உதவியாக வாழ்த்தி மகிழ வைத்து, அப்படியாக ஒரு நல்ல பயனுள்ள பயணத்தை ஆண்டவருடைய தாயார் செய்தார். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, நான் ஆரம்பத்திலே சொன்னமாக நம்ம எல்லாரும் பயணம் செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் பயணம் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், பயணம் செய்கிறோம் என்பது உண்மை. ஆனால் நம்முடைய பயணம் பயனுள்ள ஒரு பயணமாக, பிறருக்கு உதவி கரம் செய்யக்கூடிய ஒரு பயணமாக, பிறரை விடுவிக்கக்கூடிய ஒரு பயணமாக, பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக, பிறரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு பயணமாக அது இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்து இனி நாம் செய்கிற பயணங்கள் பயனுள்ள ஒரு பயணமாக அமைய ஒரு முடிவெடுத்து வாழ்வோம். அப்படி நாம் செய்யக்கூடிய பயணங்கள்
பயனுள்ள பயணமாக அமையத்தக்கதாக இருக்க ஆண்டவரின் உதவியை நாடுவோம். உறுதியாக ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மோசேக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, பேதுருவுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவரின் தாயாருக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.